ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 5. இப்போ நம்ம ஹீரோ எரசன்ல இருந்து கிளம்பி மலசே அப்படிங்கிற நெக்ஸ்ட் லேப்ரின்த்க்கு போகிறான். போகிற வழியில் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்க ஷிப்குள்ளேயே குளிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காணுமே அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி வந்து தேடுறா. அந்த இடத்துக்கு போறதுக்கான எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம ஹீரோக்கு தெரியல. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த வேர்ல்டுல இருக்கிற சன்ரைஸும் நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்லுவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இங்க வந்து 6 மாசம் கூட ஆகல, ஆனா நிறைய நாட்கள் போன மாதிரி தெரியுதுல்லன்னு ஷிரசாக்கி கேட்கும்போது ஏன்னா அவ்வளவு போராடி இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வரவோ கொஞ்ச நேரம் கூட தனியா பேச முடியல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கொஞ்சம் சோகமாகறா. எல்லாரும் கூடயும் சேர்ந்து நம்ம ஹீரோ நிலாவை பார்த்துட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா ஞாபகம் வருது. அந்த வாழ்க்கையான லேப்ரின்த்ல கிடைச்ச ஸ்டோனை நம்ம ஹீரோ நிலா முன்னாடி காமிக்கிறான். அது சென்டர்ல லைட் எரிய ஆரம்பிக்குது. பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. கடலுக்கு அடியில இருக்கிற லேப்ரின்த்கான வழியை அந்த ஸ்டோன் காட்டுது. இப்பதான் இது பாக்குறதுக்கு உண்மையான அட்வென்ச்சர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த லைட் வரதை நோக்கி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். நான் நினைச்ச மாதிரியே டிஃபரெண்டான ஒரு என்ட்ரன்ஸா தான் இருக்கு. நார்மலா இருந்தா தான் ஆச்சரியப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ சுழல் மாதிரி அவங்கள உள்ள இழுக்க ஆரம்பிக்கி எல்லாருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி இப்ப பெர்ஃபெக்ட்டா அந்த ஷிப்பை ஓட வைக்கிறான். கைஸ் பின்னாடி ஏதோ நம்மள ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்னோட டீமன் ஐஸை வச்சு நான் அதை பார்க்கும்போது அது ரெட் அண்ட் பிளாக்கா தெரியுது. கண்டிப்பா அது ஒரு மான்ஸ்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட புது வெப்பனை ட்ரை பண்றதுக்கான நேரம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஒரே பிளாஸ்ட்லயே அது காலி ஆயிடுது. போன தடவை மாதிரி இல்ல, இந்த தடவை தண்ணிக்குள்ள இது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரியான ஒன்னு தெரியுது. நல்லவேளை இந்த பென்டகன்ல இன்னும் கொஞ்சம் லைட்னிங் பேலன்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வரலன்னா இதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு யோகி சொல்றா. அந்த பென்டகன்ல இருந்த மூன் லைட்டை வச்சு நம்ம ஹீரோ இப்ப அந்த டோரை ஓபன் பண்றான். அண்ட் அந்த மூன் லைட்டோ காலி ஆகுது. இப்போ இவங்க மேல இருந்து அப்படியே கீழே விழுறாங்க. கடலுக்கு அடியில ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அந்த லேப்ரின்த்குள்ள இவங்க வந்திருக்காங்க. மேல இருந்து தண்ணி கீழே விழ போகவோ டக்குன்னு யோகி ஷீல்டு போடுறா. அச்சோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி வருத்தப்படவோ கவலைப்படாத யோகி இதை ஹேண்டில் பண்ணிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஷிரசாக்கி கொஞ்சம் வருத்தப்படுறா. ஷிரசாக்கி என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ ஒன்னும் இல்லை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மேல ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்லி டியோ அவ பவரை யூஸ் பண்ணவும் கல்லா கீழே வருது. ஷியா அதை எல்லாத்தையும் தடுக்கிறா. தண்ணி ஆழமா போயிட்டு இருக்கிறதுனால யோகியை நம்ம ஹீரோ தூக்கி அவன் தோல் மேல வச்சுக்கிடவும் ஏன்பா இப்படி பண்றா அப்படின்னு யோகி கேட்கறா. என் ஷோல்டர்ல உட்கார்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அது போக ஆழம் ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இல்ல மத்த எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு அவ பார்த்தா யோகி குட்டியா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஷிரசாக்கி கிண்டல் பண்ணவும் உடனே யோகி ஷிரசாக்கியை மறைச்சு பார்க்கவும் மத்த எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் ஏன்பா மறைச்சு பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அங்க இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் இவங்க ஈஸியாவே காலி பண்ணிட்டாங்க. இந்த லேப்ரின்த்ல என்ன எல்லா மான்ஸ்டரும் வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்க நடந்து வந்துட்டு இருந்த பாதையை திடீர்னு ஒரு ஜெல்லி அடைக்கவோ ஷியா போயிட்டு அட்டாக் பண்றா. ஆனா அந்த ஜெல்லியை எதுவுமே பண்ண முடியல. அந்த ஜெல்லி ஷியா மேல படவோ அவளுக்கு அப்படியே உடம்பு ஏறி ஆரம்பிக்குது. டக்குன்னு டியா அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த ஜெல்லியை டெஸ்ட்ராய் பண்றா. அந்த இடம் ஃபுல்லா இப்ப அந்த ஜெல்லி தான் இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். யோகி ஷீல்டு போடுறா. உடனே டியா வந்துட்டு அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. யோகியும் டியாவும் இதை பாத்துக்கிடுவாங்க. நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம் ஹாஜிமே, என்னோட இந்த காயத்தை குணப்படுத்தன்னு ஷியா கேட்கவும் ஷிரசாக்கி டக்குன்னு ஹீலிங் பண்ணிருந்தா. எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஹாஜிமே கிட்ட பேச விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவ சோகமாகறா. ஹாஜிமே இந்த ஜெல்லி என்னோட மேஜிக் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு யோகி சொல்றா. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, இதனாலதான் என்னோட ஃப்ளேம் ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி டியா யோசிக்கிறா. இப்ப அந்த இடத்துல நிறைய ஜெல்லி வருது. அண்ட் அந்த ஜெல்லி அவ்வளவுமே ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி மாறுது. அண்ட் அதோட சென்டர்ல ஏதோ பிளாக் கலர்ல ஒன்னு இருந்து அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பதான் இது ஒரு ஆபத்தான லேப்ரின்த் மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோனோட கன் எடுத்து நீட்டவுமே இப்ப அந்த மான்ஸ்டர் வந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஆனாலுமே அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஆக மாட்டேங்கி. யோகி நீ போயிட்டு அட்டாக் பண்ணு, நான் டிஃபென்ஸை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷிரசாக்கி வந்துட்டு ஒரு ஷீல்டை கிரியேட் பண்றா. உடனே இப்ப யோகி போயிட்டு அவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டரை அழிச்சிருந்தாங்க. நம்ம அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா இருக்கவோ ஜாக்கிரதை எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் திரும்பவும் ஒன்னு சேர்ந்துருது. மாஸ்டர் மானா கிறிஸ்டல் எங்க இருக்குன்னு பார்த்து டெஸ்ட்ராய் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டியோ கேட்கவும் நான் தேடி பார்த்துட்டேன், இதுக்கு மானா கிறிஸ்டலே இல்ல. என்னோட டீமனைஸ்ல தெரியறது என்னன்னா அதுக்கு நடுவுல அந்த பிளாக் கலர்ல ஒன்னு இருக்கிறது தான் தெரியுது. சொல்ல போனா இது மொத்த உடம்புமே இல்ல, இந்த மொத்த ரூமுமே ஒரு மானா கிறிஸ்டல் தான். நம்ம கிட்டத்தட்ட அதோட வயித்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ளேம் கன்னை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எரிக்கிறான். ஆனா என்னதான் இவங்க அட்டாக் பண்ணாலும் அதை டெஸ்ட்ராயே பண்ண முடியல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது முடியவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், இதை அப்புறமா வந்து பாத்துக்கலாம், இதோ தண்ணி கடியில ஒரு வழி இருக்கு, அது வழியா நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட மிஷினை வச்சு ஓட்ட போட்டு இப்ப இவங்க எல்லாருமே அதுக்கு அடியில போயிருந்தாங்க. இவங்க இருக்கிறது கடலுக்கு அடியில அப்படிங்கிறதுனால ஷிரசாக்கி அப்படியே தண்ணியில இழுக்கப்படுறா. யோகியும் ஆபத்துல தான் இருக்கா, நான் என்ன பாத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி யோகி சொல்லவும் உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஷிரசாக்கியை காப்பாத்துறதுக்காக போறான். ஹாஜிமே இது என்ன இடம், நம்ம எங்க இருக்கோம்? ஆமா நீ எதுக்காக என்ன காப்பாத்துறதுக்காக வந்த, யோகியை காப்பாத்தல அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேட்கவும் யோகியால அவளை பாத்துக்கிட முடியும், அது போக நான் அவளை பார்த்தப்பா அவ ஒன்ன காப்பாத்துங்கிற மாதிரி தான் செய்ய காமிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஓ சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ சொல்றா. சோகமா இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் டைம் இல்ல, நம்ம இன்னும் அந்த லேப்ரின்த்குள்ள தான் இருக்கோம், மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஓ ஆமா இல்ல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. ஹீரோ அவளை ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கான வழியை தேடுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஷிரசாக்கி
சிரசாக்கி கேட்கவும் இந்த லேப்ரிந்தோட எண்டை கண்டுபிடிக்க போறோம், அதை தான் மற்றவங்கள பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ ஆமால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சிரசாக்கி சொல்றா. உடஞ்சு போன சில கப்பல்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு இவங்க வராங்க. இந்த கப்பல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, அது போக அது ஒரு பேசஞ்சர் கப்பல் மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா திடீர்னு இவங்க கப்பல்ல நிக்காங்க. அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஹாஜிமி நீயும் இதுதான் பாக்குறியா இல்ல நான் கனவதுவும் காங்குறனா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி பாக்குறா. சுத்தி நிறைய கப்பல்களா நிக்கேன், அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ மேல சில அட்டாக் நடக்க போகும்போது நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோவோட புல்லட்ஸ் அதை எதுவுமே பண்ண மாட்டேங்கி. சிரசாக்கி டக்குன்னு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை தடுத்துருதா. நம்ம ஹீரோவோட ஷூட்டிங் எதுவுமே பண்ணலன்னு இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. புல்லட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மேஜிக்கை மட்டும் அதுல ஃபில் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப ஷூட் பண்றான். இப்போ அது ஒர்க் ஆகுது. இது எல்லாமே ஒரு இல்யூஷன்ஸ், அதனால தான் பிசிக்கல் அட்டாக் இதுல ஒர்க் ஆகல, பட் மேஜிக் ஒர்க் ஆகுது. இது நம்ம ரியல்னு சொல்ல முடியாது, ரியல் இல்லன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருத்தன் அடிபட்டு கீழே விடவும் சிரசாக்கி போயிட்டு அவனை ஹீலிங் பண்றா. பார்த்தா அவன் அப்படியே சாம்பலா மாறிடுதான். நம்ம எந்த வகையான மேஜிக் யூஸ் பண்ணாலுமே இந்த இல்யூஷன்ஸ் அழிஞ்சு போயிருது. ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணதுனால தான் அவன் அழிஞ்சிட்டான்னு சொல்லுவோம். அப்படின்னா நான் அவனை கொன்னுட்டனா அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. ஃபர்ஸ்டே நான் தான் சொன்னல இதெல்லாம் இல்யூஷன்ஸ், உண்மை கிடையாது, வீடியோ கேம் மாதிரின்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ ஆமால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ சொல்றா. எப்ப பார்த்தாலும் மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னுட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். சில ஆளுங்க இவங்களை சுத்தி வளைக்கவும் நம்ம ஹீரோ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு சிரசாக்கி என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல பார்க்க போயிருந்தான். இந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே போக ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப்பல்ல தான் இதோட எக்ஸிட் இருக்குமா அப்படின்னு அவ கேட்கறா. ஆனா இங்க நிறைய கப்பல் இருக்கு, நம்மளால தேட முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்ம இந்த ஃபைட்டை முடிச்சிட்டா அப்படின்னு சிரசாக்கி கேட்கவோ அப்ப இவங்களை போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ சிரசாக்கியும் மேல இருந்து ஜம்ப் பண்ணா இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்து இவங்க இருந்த பழைய இடத்துக்கே வந்துட்டாங்க. அப்படின்னா எந்த லேப்ரிந்தோட கான்செப்ட் வார்ன்னு நினைக்கிறேன். வால்கனோக்குள்ள இருந்த போட்டியோ என்கிட்ட சொன்னா ஒவ்வொரு லேப்ரிந்துக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி இந்த லேப்ரிந்தோட கான்செப்ட் வார பேஸ் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த காலத்துல நடந்த கொடுமைகளை நமக்கு காமிக்க ட்ரை பண்றாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்றான். நிறைய டெட் பாடிஸ் இருக்கிற மாதிரி அவ கண்ணுக்கு இல்யூஷன் தெரியும். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே நம்ம ஹீரோ அவளை ரெஸ்ட் அடிக்க வைக்கிறான். என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு அவ சொல்லுவோம். லேப்ரிந்தோட எண்ட்ல நான் கீழே விழுந்தப்போ எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த லேப்ரிந்த்ல நீ எப்படி போராடி வெளியே வந்த, அதுக்கு காரணம் யோயியா அப்படின்னு சிரசாக்கி கேட்கவும், யோயி மட்டும் அங்க இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு, அந்த இடத்துல நான் கூட இருந்திருக்கணும், ஆனா ஒரு ப்ராமிஸை கூட என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படவும், சிரசாக்கி இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து நீ மன்னிப்பு மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் கூட இருக்கிறது இடைஞ்சலா இருக்கா அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷியாவும் எங்க கூட வர ஆரம்பிச்ச புதுசுல நாங்க அவளை பெருசா, அதுவும் நான் பெருசா அவளை கண்டுக்கிடவே இல்ல, எங்க கூட சேர்ந்து அவ அழுதுருக்கா சிரிச்சிருக்கா. யோயிக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கன்னு தெரிஞ்சுமே கூட அவ ஒரு நாள் சோகமா ஆனதில்ல. ஒருவேளை நான் உங்கள வேற யாரையாச்சும் லவ் பண்ணாலுமே கூட யோயியோட பிளேஸை யாராலையும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஷியா மேஜிக் யூஸ் பண்ணவே மாட்டா, ஆனா ஒரு வகையில அவ்வளோ ஸ்ட்ரென்த் தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கு. நீ மத்தவங்க கூட உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்து அது ஒன்னு சோகமாச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் நீ என் பக்கத்துல இல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க கிங்டம்ல மிஸ் ஐகோவை காமிக்கிறாங்க. வணக்கம் ஐகோ ஹாட்டையோமா, உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு நன் சொல்லவும், வணக்கம் நீங்க யாரு, என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் டின்னர் சாப்பிடணும், உங்களால என்ன கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு மிஸ் ஐகோ சொல்லவும், நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன், நீங்க டிவைன் மவுண்டன்ஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி மிஸ் ஐகோவா மைண்ட் கண்ட்ரோல் பண்றா. அந்த மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்து மிஸ் ஐகோ வெளியே வரவும், என்னோட சாமிங்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, ஆனா காடஸ் ஆஃப் பிளண்டி கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு மிஸ் ஐகோவா வயித்துல அடிச்சு மயங்க வச்சிருந்தா. உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நான் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த நன் சொல்றா. இது எல்லாத்தையும் அந்த பிரின்சஸ் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு நான் யார்கிட்டயாச்சும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மிஸ் ஐகோவை எதுக்காக சர்ச்சில இருந்து ஒரு நன் வந்து கடத்திட்டு போகணும்? அந்த கிங்டமோட ராஜா, அதாவது இந்த பிரின்சஸோட அப்பாவையோ சில சோல்ஜர்ஸையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அதுக்கு காரணமும் இந்த நன் தானா? என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.